வணக்கம் நண்பா. சுரேஷ் டெக் தமிழா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பேன் பண்ணதும் திரும்பவும் அந்த ப்ளே ஸ்டோரை அலோவ் பண்ணதும் அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். என் சேனலோட நியூ வியூவர்ஸ் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். என் சேனல் அப்டேட் ஆகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சில தினங்கள் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் பேடிஎம் பேன் பண்ணிட்டாங்க. அது ரீசன் பார்த்திங்கன்னா கூகுள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஆன்லைன் விளையாட்டு கேம்பிளிங் அது சம்மந்தமாக அவங்க அலோவ் பண்ணாததால் அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த பேடிஎம் அவங்க நீக்கிட்டாங்க. இதான் முதல் தடவை பேடிஎம் ப்ளே ஸ்டோர்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பை. பேடிஎம் பார்த்திங்கன்னா 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ண வராங்க. சிறு தொழில் முதல் பெரிய தொழிலில் இந்த பேடிஎம் தான் யூஸ் பண்ண வராங்க. ஏன்னா ஒரு கூகுளுக்கு பார்த்திங்கன்னா சில விதிமுறைகள் இருக்குது. அது ஃபாலோ பண்ணால் தான் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை அலோவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த விதிமுறைகளை அவங்க இப்போ கடைப்பிடித்து வராங்க. கடைப்பிடித்ததால் மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு பேடிஎம் கிடைக்கும். அதை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் வரும், போய் பார்ப்போம் பேடிஎம் கிடையாது சர்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் சர்ச் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேடிஎம் பேன் பண்ணதும் திரும்ப கொண்டு வந்ததும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பா. வாழ்க தமிழ்.